திலக் வர்மா. லாஸ்ட் மேட்ச் திலக் வர்மா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மேட்ச்லயே போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பட் இந்த மேட்ச்ல செம்மையா விளாண்டாரு ஆக்சுவலா அகைன்ஸ்ட் SRH. 64 runs 30 odd balls செம்மையா விளாண்டாரு. இந்த வே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷபாஸ் அஹமதையும் சரி மார்க்கண்டேவும் அட்டாக் பண்ணது மிட் விக்கெட்ல மடக்கி 6 விட்டாரு. ரொம்ப பாசிட்டிவான இன்னிங்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. எஸ் ஃபார் மும்பை பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் இன்னும் கேரி ஆன் பண்ணிருக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய டார்கெட் 277 இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்சுவலா திலக் நின்னுந்தா. பட் அதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்கள் பண்ணாரு. 50 அடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன், ஹர்திக் நீங்க நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்கை எல்லாம் செஞ்சாரு. நான் என்ன சொல்றேன்னா, மேட்சை வின் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருக்கும்போது அது பண்ணது எனக்கு சரியா படல. நீங்க அவுட்டும் ஆயிட்டீங்க. ஸோ மொக்க வாங்கின மாதிரி தான் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கேம், சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. பட் அதை பண்ணிருக்க வேணாம்னு தோணுது. சூரியகுமார் யாதவ் RCBயோட அப்படிதான் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு பண்ணாரு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க வின் பண்ணாம முன்னாடியே பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். சோ சில விஷயங்களை ஆக்சுவலா திலக் வர்மா கர்டெயில் பண்ணிக்கணும். லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் எடுக்காதது, ரஷித் கான் போலிங்ல இப்போ இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கர்டெயில் பண்ணிட்டாருன்னா அவர் டேலண்ட்டுக்கு அவர் நிஜமாவே எங்கேயோ போவாரு. சோ திலக் வர்மாவோட இந்த கிமிக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.